காடை பிரியாணி பண்ணலாமா, அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதோட எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சூடானதுக்கப்புறம் ஓல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு செகண்ட் அதை பொரிய விட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதோட ஒரு இந்த 5-6 பச்சை மிளகாவை நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதாவது கீறி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு செகண்ட் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இதில் போட்டு நல்லா அதோட ரா ஸ்மெல் போகணுன்னே நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான், ஏன்னா நான் 2 டம்ளர் தான் நான் வந்து ரைஸ் பண்ண போகிறேன் பிரியாணி. அதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது போட்ட உடனே மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 25 கிராம் அந்த தயிரை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பிரியாணிக்கும் காடைக்கும் சேர்த்த மாணிக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். சேர்த்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த காடையில் வந்து எல்லா பக்கமும் மசாலா வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. காடை சீக்கிரம் வெந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நான் 2 டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். சரிங்களா? நான் இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வரையில் வந்துட்டு அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் போடுறேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3/4 பதம் வேகையில் வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் தூவிட்டு மூடி, அதாவது குக்கர் மூடி போட்டுட்டு அதுக்கு விசில் போடாமல் அப்படியே வந்துட்டு ஒரு சிம்மில் வந்துட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. லாஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.